ஸ்மார்ட் மணி கான்செப்டோட மிக முக்கியமான விஷயங்கள், அட்வான்ஸ் விஷயங்கள் எல்லாமே நீங்க இந்த சேனல்ல ஃப்ரீயாவே லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஒவ்வொரு வீக்குமே ஸ்மார்ட் மணில இருக்கக்கூடிய முக்கியமான அட்வான்ஸ் விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும். இப்போ உங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா அதுல இருந்து ஒவ்வொரு வீடியோவா ஒவ்வொரு வீக்குமே நீங்க லேர்ன் பண்ணிக்கொள்ளும். சரியா? ரைட். இப்ப ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஃபுல் பேக். இப்ப இந்த ஃபுல் பேக்ன்ற இந்த சப்ஜெக்ட் அவ்வளவு ஈஸியா யாருமே உங்களுக்கு சொல்லி தர போறது இல்லை. சரியா? ஆனா நீங்க இந்த சேனல்ல ஃப்ரீயாவே பார்த்துக்கொள்ளலாம். நீங்க எஸ்என்சில ஏர்ன் பண்ணணுமாக இருந்தா உங்களுக்கு மிக முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம் ஃபுல் பேக். அந்த ஃபுல் பேக்ல நீங்க மாஸ்டர் ஆகணும். இந்த ஃபுல் பேக்கை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ஒழுங்கான ஸ்ட்ரக்சரை வரைய இயலாது, உங்களை அதில் ஏர்ன் பண்ணவும் இயலாது. சரியா? இப்போ அப்ளைன்ல ஒரு மார்க்கெட் போற நேரம் அதுல எப்படி ஃபுல் பேக்கை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சில டூல்ஸ் இருக்கு. இப்ப முதலாவது டூல் என்னன்னு சொல்லி சொன்னால், அப்ளைன்ல மார்க்கெட் இந்த மாதிரி போற நேரம் ப்ரீவியஸா இருக்கிற ரீசெண்டா இருக்கிற ஒரு ட்ரெண்டில் லோ எடுத்து ஹை எடுத்தால் அது ஒரு ஃபுல் பேக். எப்படி என்றால் அப்ளைன்ல ஒரு மார்க்கெட் போற நேரம் ஒரு ஹெண்டில் லோ எடுத்து ஹை எடுத்தால் அது ஒரு ஃபுல் பேக். சரியா? இப்ப பார்ப்போம். இந்த ஹேண்டில் லோ எடுத்து ஹை எடுபட்டிருந்தால் இதுல ஒரு ஃபுல் பேக் இருந்திருக்கும். அப்படித்தானே? இந்த ஹேண்டில லோ எடுபட்டிருக்கா? இல்ல. என்ன நடந்திருக்கு? இந்த ஹேண்டில் ஹைய அடுத்த ஹேண்டில் எடுத்திருக்கு. அப்ப ரீசெண்டா இருக்கிற ஹேண்டில் இது ஷிஃப்ட் ஆகும். சரியா? இப்ப இந்த ஹேண்டில் லோ எடுத்து ஹை எடுத்திருந்தால் இதுல ஒரு ஃபுல் பேக் கொண்டு இருந்திருக்கு. இந்த ஹேண்டில் லோ எடுபட்டிருக்கா? எடுபட இல்லை. அப்ப ரீசெண்டா இருக்கிற ஹேண்டில் எது? இந்த ஹேண்டில். இந்த ஹேண்டில் லோ எடுத்து ஹை எடுபட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? இந்த இடத்துல ஒரு ஃபுல் பேக் கொண்டு கிரியேட் ஆயிருக்கு. அந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இங்க இருந்து மேல போன இந்த மார்க்கெட் என்ன செய்யுது? இது வரைக்கும் போயிட்டு அடுத்த ஹேண்டில் என்ன செஞ்சு இந்த ரெட் கலர் ஹேண்டில் இந்த ஹேண்டில் லோ எடுத்திருக்கு. அப்படித்தானே? லோ எடுத்து இந்த ஹைய பிரேக் பண்ணிருக்கு. இந்த ஹை என்ன செஞ்சிருக்கு? பிரேக் பண்ணிருக்கு. அப்ப இதை நம்ம ஒரு ஃபுல் பேக்கா சொல்லலாம். ஃபுல் பேக்கர் ரூல் என்ன? அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் போற நேரம் ரீசெண்டா இருக்கிற ஹேண்டில் லோ எடுத்து ஹை எடுத்தால் அது ஒரு ஃபுல் பேக்கா நம்ம சொல்லுவோம். சரியா? ஒரு ஹேண்டில் லோ எடுத்த அந்த ஹேண்டில் எப்ப அந்த ஹேண்டில் ஹை எடுக்குதோ அப்பதான் அந்த ஃபுல் பேக் கம்ப்ளீட் ஆகும். இது எப்படி என்ன மாதிரி என்று மார்க்கெட்ல எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரியா? இதுவே டவுன் ட்ரெண்ட்ல எப்படி ஒரு ஃபுல் பேக் ஐடென்டிஃபை பண்றோம்னு சொன்னால், மார்க்கெட் இந்த மாதிரி மேல இருந்து கீழே வர நேரம் ரீசெண்டா அடிக்கிற ஒரு ஹேண்டில் ஹை எடுத்து லோ எடுத்தால் அது ஒரு ஃபுல் பேக்கா நம்ம சொல்லலாம். சரியா? அப் ட்ரெண்ட்ல என்ன செய்யணும்? ஒரு ஹேண்டில் லோ எடுத்து ஹை எடுக்கணும். டவுன் ட்ரெண்ட்ல என்ன செய்யணும்? ஒரு ஹேண்டில் ஹை எடுத்து லோ எடுக்கணும். உங்களுக்கு இது விளங்கலைன்னா திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா விளங்கிடும். மார்க்கெட்ல எக்ஸாம்பிள் காட்டும் போது கிளியரா உங்களுக்கு விளங்கிடும். இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஹேண்டில் ஹை எடுத்து லோ எடுத்தால் அதை நம்ம ஒரு ஃபுல் பேக்கா சொல்லலாம். அப்படித்தானே? இந்த மாதிரி கீழே வார நேரம் ஹை எடுத்து லோ எடுத்தால் அதை ஒரு ஃபுல் பேக் என்று நம்ம சொல்லுவோம். இந்த ரெட் கலர் ஹேண்டில் ஹை எடுபட்டிருக்கா? இல்லை. ஆகவே இந்த இடத்துல ஒரு ஃபுல் பேக் நம்ம பார்க்க இயலாது. அப்ப ரீசெண்ட் அடிக்கிற ஹேண்டில் எது? இது. இந்த ஹேண்டில் ஹை எடுத்து லோ எடுபட்டிருக்கா? இந்த இடத்துல இந்த ஒரு ஃபுல் பேக் நீ இல்லை. அப்ப ரீசெண்ட் அடிக்கிற ஹேண்டில் இது. இப்ப ரூல் என்ன? ஹை எடுத்து லோ எடுபட்டிருந்தால் அது ஒரு ஃபுல் பேக். இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இது ரீசெண்ட் அடிக்கிற ஹேண்டில். சரியா? இந்த ஹேண்டில் என்ன செஞ்சிருக்கு? இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படித்தானே? இந்த ஹேண்டில் ஒரு ரெட் கலர் ஹேண்டிலா தான் வரும். அதனால இதை சேஞ்ச் பண்ணிருக்கு. இப்ப என்னண்டா இந்த ஹேண்டில் இந்த அடிக்கு தானே இந்த ஹேண்டில் ஹை எடுத்து லோ எடுக்கும் சந்தர்ப்பத்துல இது ஒரு ஃபுல் பேக்கா வரும். அப்படித்தானே? இப்ப இந்த ஹேண்டில் இதுல க்ளோஸ் ஆயிருந்த பிறகு அடுத்த ஹேண்டில் எங்க ஓப்பன் ஆயிருக்கு? இது எங்க க்ளோஸ் ஆயிருக்கோ அந்த இடத்துல ஓப்பன் ஆகும். அல்லது அதுக்கு மேல கொஞ்சம் போய் அல்லது கீழே வந்து ஓப்பன் ஆகும். சரியா? அப்ப இந்த மாதிரி இதுல ஓப்பன் ஆகின ஹேண்டில் என்ன செஞ்சிருக்கு என்று சொன்னால் மேல போய் கை எடுத்துட்டு தான் கீழே வந்திருக்கு. விளங்கிட்டா? கீழே வந்தது இந்த லோ எடுத்திருக்கா? எடுக்கல. சரியா? இப்ப நமக்கு என்ன தேவை? இந்த ஹேண்டில் கை எடுபட்டிருந்தா சரி. சரியா? ஓகே. இப்ப அடுத்த ஹேண்டில் என்ன செஞ்சிருக்கு? இந்த ஹேண்டில் கையையும் எடுத்து அப்படியே அதுக்கப்புறமா கீழே வந்து இந்த லோவை உடைச்சிருக்கு. அப்ப நம்மளோட ஃபுல் பேக் ரூல் என்னென்றால் ஒரு ஹேண்டில்
டவுன் ட்ரெண்ட்ல ஒரு ஹேண்டில்ற கை எடுத்து இந்த லோவை உடைக்கும் போது அது ஒரு ஃபுல் பேக். இதுதான் தியரி. ரைட். அப்ப சில பேருக்கு டவுட் இருந்தீங்க எப்படி என்றால், இந்த கை எடுத்து அதே ஹேண்டில் அல்லது அடுத்த ஹேண்டில் வந்து இந்த லோவை எடுக்கணுமா அல்லது இடைக்குள்ள எத்தனை ஹேண்டில்ஸ் வந்தாலும் பரவாயில்லையான்னு டவுட் ஒன்றும் தெரியும். சரியா? இடைக்குள்ள எத்தனை ஹேண்டில்ஸ் வந்தாலும் பரவாயில்ல. இது எப்ப போய் கை எடுக்குதோ அப்பையிலிருந்து கீழே வந்து லோ எடுக்கும் வரைக்கும் அந்த ஃபுல்வேக் கம்ப்ளீட் ஆகாது. எப்ப அது அந்த லோ எடுக்குதோ அப்ப அந்த ஃபுல்வேக் கம்ப்ளீட் ஆகுது. சில நேரம் என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட்ல ஒரு ஃபுல்பேக்கை கிரியேட் பண்ற நேரம் இந்த மாதிரி இன்டர்னல் ஃபுல்பேக்கையும் கிரியேட் பண்ணித்தான் இந்த லோ உடைக்கும். நம்மட ஃபுல் என்ன கையெடுக்கிற அந்த மார்க்கெட் எப்ப அந்த லோவை உடைக்குதோ அப்பதானே அந்த ஃபுல்பேக் கம்ப்ளீட் ஆகுது. அப்ப அதுக்கு உள்ளுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிற எல்லாமே இன்டர்னல் ஃபுல்பேக் சொல்லி சொல்றாரு. அப்போ ஒரு ஃபுல்பேக்கா இந்த ஹை எடுக்கிறதா அல்லது இதை எடுக்கிறதா அல்லது இதை எடுக்கிறதா என்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு வரும். சரியா? மேஜர் ஃபுல்பேக்கா ஒரு ஃபுல்பேக்கா நீங்க இதைத்தான் எடுக்கணும். விளங்கித்தான்? இப்ப இதெல்லாம் சொல்றது இன்டர்னல் ஃபுல்பேக், இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. இது ஒரு மேஜர் ஃபுல்பேக், இதைத்தான் எடுக்கணும். சரியா? அப்ப உங்களுக்கு சிம்பிளா சொல்றதா இருந்தால் இந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் தான் அந்த மேஜர் ஃபுல்பேக்கா வரும். அப்போ இடைக்குள்ள இருக்கிற எல்லாமே இன்டர்னல் ஃபுல்பேக், அதுல நம்ம ஒரு ஃபுல்பேக் எடுக்க மாட்டோம். இனிமேல் எப்படி இதை மார்க்கெட்ல அப்ளை பண்றது, மார்க்கெட்ல எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லி பார்ப்போம்.